ஹலோ விவாஸ், ஜூலை 5ஆம் தேதி அதிகாலை சரியாக 4:56 மணிக்கு அசுர ஆசாட அமாவாசையானது தொடங்க போகிறது. அதன் பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது. இதன் விளைவாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது மீண்டும் தொடரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுங்க. அந்த வகையில தான் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளை சந்தித்து கொண்டே இருக்கீங்க. நிறைய மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மருத்துவ செலவுகள் செஞ்சாலுமே அந்த நோயானது முழுமையாக ஒரு தீர்வுக்கு வராமல் தொடர்ந்து அந்த நோய் பிரச்சனையிலேயே கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏதாவது சுபமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அதுலயும் தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சோ இது மாதிரியான சில பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டு இருப்பதால தொழிலையும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக தொழில் ரீதியாக ரொம்பவே பாத்தீங்கன்னா முடக்க நிலையை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. எதிர்பார்த்த வருமானமானது கைக்கு சாதகமாக வராமல் ரொம்பவே பாத்தீங்கன்னா சிரமத்தை சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. சோ இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனியாவது நல்லது நடக்கக்கூடுமா? ஏன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா அப்படிங்கறத தான் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, அமாவாசை அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களும் தீர ஆரம்பிக்கும். இந்த தீபத்தை எப்படி ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசையால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலையில பாத்தீங்கன்னா 4:56 மணிக்கு அமாவாசை திதியானது தொடங்கி அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அமாவாசை திதியானது முடிவடைய போகிறது. அதன் பிறகு 7/7/2024 அன்னைக்கு சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கும், 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், 16/7/2024 அன்னைக்கு சூரியன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கும் மாறுகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களானது ஏற்பட போகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாங்க. கடந்த சில நாட்களாகவே இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயமானது தொடரப்போகிறது. வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். எந்த காரியத்தையுமே கடின முயற்சிக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. எளிமையாக முடியக்கூடிய வேலையை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தோடு தான் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாக போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா வாகன லாபமானது ஏற்படலாங்க. வாகனம் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு தற்போது லாபமானது கிடைக்கும். அந்த தொழில் சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு லாபமானது கிடைக்குங்க. எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரும். அடுத்து கன்னிராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்துல காணாமல் போன சந்தோஷமானது மீண்டும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி கொண்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக குடும்பத்துல மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலையானது உருவாக போகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கமானது அதிகரிக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக உறவானது அழகாக இருக்கக்கூடும். குடும்பத்துல சந்தோஷமான நிலையானது உருவாகும்.
பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றமானது உண்டாகும். வராது என்று நினைத்த பொருளானது மீண்டும் கைக்கு வந்து சேருங்க. இதனால ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க. அது பொருளாக இருந்தாலும் சரி, யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்திருந்தாலும் சரிங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கேட்டு கேட்டு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இனி இந்த பணமே நம்ம கைக்கு வராது, இந்த பணத்தையே நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட பணமும் பொருளும் தான் உங்களுடைய கைக்கு இப்போது வரப்போகிறது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே மறைய ஆரம்பிக்குங்க. மனம் விட்டு பேசுவீர்கள். உங்களுடைய இனிமையான நேரத்தை பார்த்தீங்கன்னா செலவிடுவீர்கள். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலையானது காணப்படுங்க. இருந்தாலுமே விடாமுயற்சியுடன் நீங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமுமே எளிமையாக கிடைக்காது. கொஞ்சம் முயற்சிகள் செய்து அதற்காக நீங்கள் வேலை மெனக்கிடும் போது தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழலாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு இது கிடைக்கல அப்படின்னு அசால்ட்டாக விட்டு போயிடாதீங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறி வேகமானது பிடிக்குங்க. தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடும். அதாவது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கான லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருங்க, இல்லை என்றால் தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். புதிய பொறுப்புகளானது வந்து சேருங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படிங்கிற அதில் மட்டும் கவனத்தை செலுத்திடுவாங்க. மற்றவர்களிடம் சில இடங்களில் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் என்பதால யாருடைய விஷயங்களிலும் தலையிட வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக்கோங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருங்க. தங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம். தனியாக இருக்க நினைப்பீர்கள். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும். தடங்களை தாண்டி தொடர்ந்து முயற்சிகளை செய்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்றீங்களோ அந்த அளவிற்கு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வதோடு நீங்கள் விரும்பிய இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா எப்போதும் செய்வதை காட்டிலும் இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, சந்தோஷமான சூழலானது உருவாகும். மேலும் கன்னிராசி உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்து கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு எதிலுமே மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய ரொம்பவே உதவியாக இருக்குங்க. காரியங்கள்ல தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர்கள் பிரச்சனைகள்ல தலையிடுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. மற்றபடிக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. கன்னிராசி சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானம் வழக்கம் போல இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்வதோடு அதிகப்படியான முயற்சிகளை போட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சாதகமாக இருக்குங்க. அதே போல் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 29ஆம் தேதி, அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 22 மற்றும் 23 சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல் அமாவாசை அன்று இரவு தீபத்தை ஏற்றி வைங்க, நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.